முடியாதா? நான் எப்படியா ஷூவை என் மேல போட்டதுக்காக மரியாதையா என்கிட்ட மன்னிப்பு கேட்க போறியா இல்லையா? ஓஹோ, இத நீ புரியுற மாதிரி முதல்லயே சொல்லிருக்க வேண்டியதானே? இதெல்லாம் சொல்லுவாங்களா? இது உனக்கே தெரிஞ்சிருக்க வேணாமா சின்சான்? என்ன பண்ற? என்ன கூட சொல்ல மன்னிப்பு கேட்கிறேன். யாரு ஏமாத்தணும்னு பாக்குற? இங்க பாரு கசமா, என்ன பொறுத்த வரைக்கும் நீ தப்பிச்சுக்கிட்டேன்னு தான் சொல்லுவேன். நீ என்ன சொல்ற? அடி வாங்குறது நானு, ஆனா தப்பிச்சுட்டேன்னு சொல்ற? கொஞ்சம் புரியுற மாதிரி விலகு. நான் ஏதோ சாதாரண ஷூ போட்டுக்கிட்டு இருந்ததுனால அதை உன்னால சமாளிக்க முடிஞ்சது. அதுவே இரும்புல செஞ்ச ஷூவா இருந்துச்சுன்னா அதனால நியாயப்படி பார்த்தா நீ தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கடுப்பேத்தாத. நீ செஞ்ச வேலையால நாளைக்கு மழை பெய்ய போகுது பாரு கசமா. நிஜமாவா? ஓகே, திரும்பவும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இதெல்லாம் சும்மா குழந்தை பசங்க நம்புறது. என்ன முயற்சி பண்ணாலும் நீ நினைக்கிறது நடக்காது. நாளைக்கு மழை பெய்ய ஒரு நிமிஷம் இரு. நீ எந்த திசையை நோக்கி உன் ஷூ தூக்கி போட போற? நல்ல வேலை நீ கேட்ட கசாமா. அது ஒண்ணும் இல்ல, நீங்க இருக்கிற பக்கம் தான் வீச போறாங்க. அது எப்போ நான் இருக்கிற திசையில இதை பண்ண பாக்குறேன். சரி, யாரு நடமாடுற இடமா பார்த்து அந்த இடத்துல தூக்கி வீசு. ஓகே. கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி பாக்குறியா? அட என்ன பாரு, எப்பா, இந்த சின்சானை சமாளிக்கிறதுக்கு என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு? நண்பா கசாமா, என்ன உன் பிரச்சனை? தள்ளி போறியா? இதை முதல்லயே சொல்ல வேண்டியதானே? ஓ, அப்ப மன்னிப்பு கேட்கிறேன். திரும்ப அதே போசா. ஓகே, இந்த தப்பியை மேற்பட்டதே உன்னை பிச்சு போடுவோம் பிச்சு. எப்படியும் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்க போறதில்ல. நாளைக்கு மழை பெய்ய கூடாது. இப்படி நிக்குதே, ஒண்ணும் புரியல. நான் தான் சொன்னேன்ல. மசா உனக்கு தாராள மனசு சீக்கிரம் ஆகட்டும். அதெல்லாம் பண்ண மாட்டேன். கோபப்படுவேனா நண்பா? இப்படி பயமுறுத்தினா அவன் எங்க இருந்து உனக்கு உதவி பண்ணுவான்? அப்படின்னா நீயே எங்களுக்காக முயற்சி பண்ண கசாம. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லேன். எனக்கு எப்படி தெரியும்? சரி, அப்ப நான் வரட்டுமா? அப்புறம் பார்க்கலாம். உன் வேலை முடிஞ்சுதா நீ பாட்டுக்கு கிளம்பிடுவியா? சொல்ல பண்றேனே. இந்த மசா சீக்கிரமா அதை எடுப்பா. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இதுக்காக என்ன மட்டும் இப்படி கீழே நிக்க வச்சீங்க? என்ன பண்ற சின்சான்? திடீர்னு என் வயித்துக்குள்ள ஏதோ வித்தியாசமான மாற்றம் தெரியுது. அதான் என்ன சொல்ல வர? என்னால இதுக்கு மேலேயே தாங்க முடியாதுப்பா. உனக்கு பொறுப்புங்கிறதே சுத்தமா இல்ல. சும்மா இருந்தா எப்படி பயமுறுத்தி கீழே தள்ளி விட்டது நீ தானே சின்சான்? ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துட்டேன். இப்ப உன்னால அதை எடுக்க முடியுமா? அதுக்கு நீ அதை கீழே கொண்டு வந்திருக்கல. என்ன பையன், நீ இந்த விஷயத்தை முதல்ல சொல்லியிருந்தா நானே கொண்டு வந்திருப்பேன்ல. டாடா, அப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்ப நாம முயற்சி பண்ணலாம். நாளைக்கு மழை